ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். சினிமாக்காரனுடைய தயாரிப்பில் ராஜேஸ்வர் காளிசாமியோடைய டைரக்ஷனில் மணிகண்டனுடைய நடிப்பில் வைசாக்குடைய இசையில் இன்னைக்கு வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குடும்பஸ்தன். ரொம்பவே யதார்த்தமான ஒரு கதைக்களம் அண்ட் அது ரொம்ப யதார்த்தமாக வந்து மணிகண்டன் அவங்களுடைய நடிப்புனால நம்மள எல்லாரையும் வந்துட்டு பயங்கரமாக சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறது, மிடில் கிளாஸ் ஃபேமிலியினுடைய சூப்பரான ஒரு கான்செப்டில் வெளிவந்திருக்கனால மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. மாளவிகா மோகன் இப்போ ரீசெண்டாக ஒரு கஃப்தான் டாப்ல அவங்க வெளிநாட்டுக்கு போயிருந்த போது அங்கே எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. மீனாட்சி அம்மன் மூவிஸ்னுடைய தயாரிப்பில் சங்கர் தயாளுடைய டைரக்ஷனில் யோகி பாபு செந்தில் அவங்களுடைய நடிப்பில் இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் குழந்தைகள் முன்னேற்ற கழகம். ஒரு பாலிட்டிக் களத்தை வந்து எப்படி குழந்தைங்களை வச்சு நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்த முடியும், அதுவும் காமெடி கலந்த ஒரு பொலிட்டிக்கல் செட்டாயராக வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த திரைப்படம். இது வந்து மக்கள்கிட்ட, அதுவும் முக்கியமாக குட்டி பசங்க கிட்ட நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. பிரதா ஸ்ரீநாத் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டியர் செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லூஸ் கேர்ள் ஹேர் ஸ்டைலோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். செஞ்சுரி மேக்ஸ் ஜான் மேரி ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஜஸ்டின் வர்கீஸ்னுடைய இசையில் தாவித் திரைப்படம் உருவாகியிருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆண்டனி வர்கீஸ் மற்றும் லிஜுமோல் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் ஃபெப்ல வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. சமந்தா அவங்களுடைய இப்போ ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெனிமோட லாங் டாப் டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்கக்கூடிய டாப்போட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. அஜித் விநாயகா ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜோதி சங்கருடைய டைரக்ஷனில் ஜஸ்டின் வர்கீஸ்னுடைய இசையில் பேசில் ஜோசப்னுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் பொன்மான். அண்ட் இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து பக்கான்ற பாடல் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. பிரீத்தி முகுந்தன் அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான கேஷுவல் லுக் ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்ருக்கு. ஸ்ரீ தேனண்டால் ஃபிலிம்ஸ் ராமசாமி மற்றும் இன்வேட் மீடியா அவங்களுடைய தயாரிப்பில் ஹரி பாஸ்கர் மற்றும் லாஸ்லியோடைய நடிப்பில் இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். அண்ட் ஒரு யூடியூபராக இருந்து ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய டெபியூ படமாக ஆஸ் அ கதாநாயகனாக அறிமுகமாக இருக்கிறாரு ஹரி பாஸ்கர். அண்ட் எப்படி வந்துட்டு ஒருத்தவங்க ஹவுஸ் கீப்பிங் வேலைக்காக போய் அதுக்கப்புறமா அவருக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றத ஒரு காமெடி கலந்த ஜேர்னலில் கொடுத்துருக்கக்கூடிய படமாக தான் இது அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அனிகா சுரேந்தர் இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு கான்சர்ட்டில் கலந்துட்டாங்க. அண்ட் அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஷைன் ஸ்க்ரீனுடைய தயாரிப்பில் ராம் நாராயணுடைய டைரக்ஷனில் லியோ ஜேம்ஸினுடைய மியூசிக்கில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து லைலா. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து February 14th ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க.
பிரியா ஆனந்த் சாரியில பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ஒரு கார்ஜியஸ் போட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. அது ஒரு வீடியோ கிளிப்பா ஷேர் பண்ணியிருக்காங்க. மம்முட்டி கம்பெனியுடைய தயாரிப்பில் கௌதம் வாசுதேவ் மேனனுடைய டைரக்ஷனில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ். அண்ட் இந்த திரைப்படத்தில் லீட் ரோலில் மம்முட்டி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க தர்புகா சிவோடைய இசையில். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மலையாளத்தில் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்குது கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு. அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஒரு டிடெக்டிவாக இருந்து அவர் என்ன மாதிரியே கேஸை வந்து சால்வ் பண்ணுறாருன்ற கான்செப்டில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மம்முட்டி அவர்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு அந்த மாதிரியான கான்செப்டில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் வந்து மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருக்கு. அதே போல் இந்த திரைப்படமும் மலையாள ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. தேஜஸ்வினி ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு ஹோம்லி லுக்கில் அவ்வளோ ஒரு கிராண்ட் கார்ஜியஸ் லுக்கில் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. லக்ஷ்மி உதயகர் அவங்களுடைய டைரக்ஷனில் மெடாக் ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் விக்கி கௌஷலுடைய நடிப்பில் அண்ட் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சாவா. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. அது சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில். அண்ட் இப்போ படத்தினுடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். February 14th படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. ஜீவா பிளாக் டீஸ்ல ஒரு ரகட் லுக்ல அவர் எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் பாட்டில் ராதா. அண்ட் இந்த திரைப்படத்தை தினகரன் சிவலிங்கம் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் குரு சோமசுந்தரம் மற்றும் சஞ்சனா வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஷான் ரோல்டர் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு குடிகாரன் அவங்களுடைய லைஃப்பை பற்றின ஒரு கதையாக அமைஞ்சிருக்குது. அண்ட் உண்மையாலேயே பர்சனல் லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு சில பேரை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ஓன் லைஃப்லேயே கூட அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு குடும்பமும் சரி அவங்களும் கஷ்டப்படுறாங்கன்றத சொல்லி இருக்கிறதுனால இது நிறைய பேர் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சி படங்களில் குடும்பத்தினர் அனைவரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கீகி இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் வேற எவ்வளோ ஸ்டைலிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்பிளில் பாவாடை சட்டை பேட்டர்னில் லெஹெங்காவை வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. இன்னும் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.